இவன் அவங்க அண்ணியை கொலைப்படுறதுக்கு திட்டம் போட்டான். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன ப்ரோ ஏதோ சொல்ல வரீங்கன்னு தெரியுது. சார் எப்பவுமே அப்படிதான். ஒண்ணு முகத்துக்கு நேரா யோசிக்காம பேசிடுவாரு, இல்ல சுத்தி வளைச்சு பேசுவாரு இல்ல. ஹலோ, என்ன அவங்க கூட செட்டு சேர்ந்து என்ன கலாய்க்கிறியா? போதும் போதும் உங்க சண்டையெல்லாம், வாங்க உள்ள போலாம். சரி வாங்க. ஆமா வாங்க வாங்க வா போலாம். பேசி முடிச்சிட்டீங்களா? புனிதா, அண்ணனும் அமுதாவும் வந்துட்டாங்களாமா? மா புனிதா, அதோ வந்துட்டாங்க போல இருக்கு. ஆயுசு 100 பேசிட்டு இருக்கும் போதே வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. பா உள்ள வாங்கப்பா. வணக்கம். வணக்கம் எல்லாத்துக்கும். வாங்க வணக்கம். வாங்க 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 வாங்கப்பா. உட்காருங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காரு. உட்காருங்க. உட்காருங்க. சார், இந்த பொண்ணு தானே கோயில்ல காட்டுனீங்க அப்படின்னா? நீ நினைக்கிறது தான் நானும் நினைக்கிறேன் நந்தினி. ஹே அமுதா, கபிலனோட தங்கச்சினா 2 பேரும் கையில மாலையோட கோவிலுக்கு எதுக்கு வந்தாங்க? 2 பேருமே சொந்தக்காரங்க தானே. அப்படி இருக்கும்போது நந்தினி, நிச்சயமா இவங்க 2 பேரும் ஏதோ தப்பு பண்றாங்க. சார் அமைதியா இருங்க சார், வேண்டாம். எல்லாரும் மன்னிக்கணும். வர்ற வழியில ஒரு ஆட்டோக்காரனுக்கும் பைக்காரனுக்கும் சண்டை. இந்த காலத்து பசங்க வண்டியா ஓட்டுறானுங்க. ஆமா அங்கிள், அதுவும் இந்த பொண்ணுகளை பின்னாடி வச்சு ஓட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதே மாதிரி தான் அமுதாவையும் மிஸ்டர் மணிகண்டனையும் நேத்து கோவில்ல பைக்ல ஒண்ணா வந்ததை நான் பார்த்தேன். அது மட்டும் இல்ல, இவங்க என்னோட கார்ல இடிச்சிட்டு எவ்வளவு வேகமா போனாங்க தெரியுமா? சூர்யா, நீங்க என்ன சொல்றீங்க? அமுதா பைக்லயா? இல்ல 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 இல்ல. அதுவும் மணிகண்ட கூடயா? ப்ரோ வாய்ப்பே இல்ல ப்ரோ. அண்ணா, இவர் யாருன்னா? நான் இப்பதான் இவரை பாக்குறேன். ஆனா மணிமாமா கூட என்ன பார்த்தேன்னு சொல்றாரு. அதுவும் பைக்ல. தம்பி, நீங்க? மாமா, இவர் என்னோட காலேஜ் மேட். தம்பி, நீங்க வேற யாரையோ பார்த்துட்டு எங்க பிள்ளைங்கன்னு தப்பா சொல்றீங்க. தம்பி, தப்பா எடுத்துக்காதீங்க. மணிகண்டனுக்கு நிச்சயத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது பேசுறது நல்லாவா இருக்கு? எது பேசுறதா இருந்தாலும் நம்ம கிட்ட ஆதாரம் இருக்கணும் சார். அது இல்லாம பேசுறது ரொம்ப தப்பு. ஆனா மணிகண்டனும் அமுதாவும் சொல்லி வச்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்க, பார்த்தல? நானும் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அவங்க வீட்டுக்கு தெரியாம தப்பு பண்றாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்காம பேசுறது தப்பு. ஆமா, சரி விடு. சாரி அங்கிள், மேபி இவங்களோட வயசுல வேற ஒரு பையனையும் பொண்ணையும் பார்த்துட்டு இவங்களோட தோணுச்சு. அதான் டக்குன்னு டங்கு ஸ்லிப் ஆகி அமுதாவும் மிஸ்டர் மணிகண்டன் சொல்லிட்டேன். நீங்க எதை பேசிட்டு இருந்தீங்களா? அதை கண்டினியூ பண்ணுங்க. சார் சார் வேண்டாம். மேகலா, என்னங்க? வந்ததுல இருந்த இந்த கோட்டு போட்ட பைய கொஞ்சம் எடக்கு முடக்காவே குழப்பம் ஏற்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கானே, கவனிச்சியா? உள்ள வேலையை கவனிக்கவே இங்க நேரம் இல்ல. இதுல நான் இதை வேற கவனிச்சுக்கிட்டு இருக்கணுமாக்கும். நீ சும்மாவே இருக்க மாட்டியா? நான் அதுக்காக இங்க வரல, எப்படியாவது கண்டுபிடிக்கிறேன். கபிலன். ப்ரோ, அமுதாவோட கல்யாணத்துக்கும் எங்களை மறக்காம கூப்பிடுங்க. கூடிய சீக்கிரம் பத்திரிக்கையோட உங்க வீடு தேடியே வரேன் ப்ரோ. ஓகே. புனிதா,
அண்ணன் வந்த உடனே மணிகண்ட கல்யாணத்தை பத்தி ஏதோ சொல்லணும்னு சொன்னியே, என்ன அது? அம்மா, தீபாவளி அன்னைக்கு காலையில நிச்சயம் முடிச்ச கையோட எல்லாரும் சேர்ந்து திருப்பதிக்கு போயிட்டு வரலாமா? அதோட மணிகண்டன் தீபிகா கல்யாணத்தை திருப்பதிலேயே முடிச்சிடலாம். இது கூட நல்ல யோசனை தானே இருக்கு. என்னம்மா, நம்ம தீபிகா கிட்ட நிச்சயம் தானே பேசிட்டு இருக்கோம். இப்ப கல்யாணம்னா அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணணுமே. அத்த, அதான் நாம இத்தனை பேர் இருக்கோமே, ஆளுக்கு ஒரு வேலையை பாத்துடலாம். சொல்ல வேணான்னு தான் பாக்குறேன், ஆனா சொல்லாமலே இருக்க முடியல மாப்ள. மணிகண்ட நம்ம வீட்டு கடை குட்டி, அவனுக்கு ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா ஊருக்குள்ள 4 பேருக்கு சொந்த பந்தத்துக்கெல்லாம் எதுவும் சொல்லாம அப்படியே நமக்கு மாவ நடத்த முடியும். அண்ணே, ரிசப்ஷன் நல்லா கிராண்டா ஜாம் ஜாம்னு பண்ணிடுவோம். ஏங்க, அதான் அண்ணி சொல்றாங்கல்ல, அப்புறம் என்னங்க, விடுங்க. நிச்சயம் தானே பண்றதா இருந்தது. எதுக்கு இந்த அண்ணி கல்யாணத்துக்கு வேக வேகமா பிளான் பண்றாங்க? இதுக்கு பின்னாடி பேர் ஏதாவது திட்டம் இருக்குமோ? கல்யாண யோகம் கூடி வந்தா எல்லாமே இப்படிதான் வேகமா நடக்கும். அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கவா? நல்லதுங்க. அண்ணே, அண்ணி, அப்ப நாங்களும் கிளம்பட்டுமா? ஐயோ, என்ன தேனு, இருந்து சாப்பிட்டு போலாமா? இல்லைங்க அண்ணி, தேவா அண்ணன் வேற வீட்டுல தனியா இருக்கா. புனிதா சொன்னதா சந்திரன் கிட்ட சொல்லணும். கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்குல்ல. நான் அப்புறமா சந்திரனை பார்த்து பேசுறேன் மாப்ள. சரி, அப்ப நாங்க கிளம்பட்டுமா? சரி, வரேன், போயிட்டு வாங்க. உங்க 2 பேரையும் பார்த்து வரேம்மா. வரேன் தம்பி. வரேன் தம்பி. போயிட்டு வரேன் முதா. தம்பி வரேன். ப்ரோ வாங்க உட்காருங்க. என்ன புனிதா, நாள் ஃபுல்லா இந்த லிவிங் ரூம்லயே உட்கார வைக்கிறதா உன்னோட பிளானா? ப்ரோ நீங்க வேற, புனிதா நீங்க வரீங்கன்னு சொல்லிட்டு மேல ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. வா சூர்யா, நான் வீட காட்டுறேன். ஓ, வாங்க ஓகே, நந்தினி. நந்தினி, வா போய் ரெஸ்ட் எடுங்க. வாங்க வாங்க நந்தினி. மாமா ரூம் போங்க மாமா, போங்க. அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். அப்படிதான் அப்படிதான். போ 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 போ. நல்லவன் நல்லவன். சூர்யா, வாங்க சூர்யா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஃப்ரீயா இருக்கீங்களா? நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க சூர்யா. ஆக்சுவலி இந்த வீட்ல எனக்கு 10 பொருத்தமும் பக்காவா அமைஞ்சது நீங்க மட்டும்தான். இங்க பாருங்களேன், கபிலனும் என்கிட்ட இதேதான் சொல்லுவாரு. அப்புறம் இன்னொரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம், என் பேரு வல்லவன், நல்லவன் இல்ல. எனக்கு வல்லவன் எல்லாம் வேண்டாம், இந்த நல்லவனே போதும். அப்ப அதுவும் நான் தான், அதுவும் நான் தான்.